இங்கே இருக்க 5 சென்டென்சஸ். நான் வரலாம், அவள் சமைக்கலாம், நாங்கள் போகலாம், அவன் போகலாம், நான் சாப்பிடலாம். இந்த சென்டென்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயங்கள், எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இங்கே அந்த மாதிரியான டெய்லி யூசேஜ் சென்டென்சஸை கொடுத்துருக்கோம். இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்மேட்டில் இப்போ நம்ம எழுத போகிறோம். என்ன ஃபார்மேட் அப்படின்னா சப்ஜெக்ட்டு, நெக்ஸ்ட்டு மாடல் ஆக்சிலரியான மே ப்ளஸ் V1 பேஸ் ஃபார்ம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ப்ரெசன்ட் டென்ஸில் எழுத போகிறோம். எப்போ இந்த மாதிரி மே யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னா எதிர்காலத்தில் ஒரு 70 or 80% நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம மே அப்படின்ற மாடல் ஆக்சிலரியை யூஸ் பண்ணலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது. ஓகே, நெக்ஸ்ட்டு யூஸ்வலாக மேவை எந்தெந்த சப்ஜெக்ட்டுன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே சப்ஜெக்ட்டுன்னு கொடுத்துருக்கோமா, எந்த சப்ஜெக்ட்னா யூஸ் பண்ணலாம்? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட்டு. ஸோ இந்த மாதிரி எந்த ப்ரனவுன் வந்தாலுமே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மே அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நேம்ஸாக இருந்தாலும் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மே. ஸோ மே ப்ளஸ் V1 ஃபார்ம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இங்கே சென்டென்சஸ் தமிழில் இருக்கிறத இங்கிலீஷில் நம்ம எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நான் வரலாம். நான்ன்றத இங்கிலீஷில் என்ன சொல்வோம்? ஐ. வரலாம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம மாடல் ஆக்சிலரியான மேவை யூஸ் பண்ண போகிறோம். ஐ மே. ஓகே, வரலாம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? கம். இப்போ நான் வரலாம்னா அதுக்கு மீனிங் ஐ மே கம். அவள் சமைக்கலாம், அவள் என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? ஷீ. சமைக்கலாம் அது என்ன சொல்லுவோம்? குக்கு. அப்போது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மேவை யூஸ் பண்ண போகிறோம். ஷீ மே குக். நாங்கள் போகலாம். நாங்கள்ன்றது சப்ஜெக்டில் என்ன சொல்வோம்? வி. போகலாம் அப்படின்றது என்ன சொல்கிறோம்? வி மே கோ. நாங்கள் போகலாம். அவன் போகலாம். இப்போ அவன் சொல்கிறோமா, அவன் என்ன சொல்வோம்? இ மே கோ. நான் சாப்பிடலாம். நான் என்ன? ஐ மே. சாப்பிடலாமா? ஈட். நான் வரலாம்னா ஐ மே கம். அவள் சமைக்கலாம். ஷீ மே குக். நாங்கள் போகலாம். வி மே கோ. அவன் போகலாம். ஈ மே கோ. நான் சாப்பிடலாம். ஐ மே ஈட். நெக்ஸ்ட் 6th ஒன், நாங்கள் அவனை சந்திக்கலாம். நாங்கள் அவனை சந்திக்கலாம். நாங்கள் என்ன சொல்வோம்? வி. சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறோமா? வி மே மீட். சந்திப்புன்றது மீட்டா? வி மே மீட் அவனை. அவனைன்றது என்ன சொல்வோம்? ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுனில் ஹிம். வி மே மீட் ஹிம் அப்படின்றோம். அவள் மதுரைக்கு போகலாம். அவள் மதுரைக்கு போகலாம். அவள் என்ன பண்ணுறோம்? ஷி. போகலாம் அப்படின்றது என்ன பண்ணுறோம்? மே கோ மதுரைக்கு அப்படின்னு சொல்கிறோமா? அப்போ டு மதுரை. அவன் பள்ளிக்கு போகலாம். அவன் என்ன சொல்வோம்? ஹி. போகலாம் அப்படின்றது என்ன? மே கோ. ஹி மே கோ டு
school. வருண் இப்பொழுது வரலாம். வருண் may come now. நாங்கள் இன்று கிரிக்கெட் விளையாடலாம். we may விளையாடலாமா? we may play cricket இன்று என்ன சொல்வோம்? today. we may play cricket today. நாங்கள் அவனை சந்திக்கலாம். we may meet him. அவள் மதுரைக்கு போகலாம். she may go to மதுரை. அவன் பள்ளிக்கு போகலாம். he may go to school. வருண் இப்பொழுது வரலாம். வருண் may come. இப்பொழுது என்ன பண்ணுறோம்? now. நாங்கள் இன்று கிரிக்கெட் விளையாடலாம். we may play cricket today. The next one, 11th one. இன்று மழை பெய்யலாம். இன்று மழை பெய்யலாம். ஸோ மழை என்ன சொல்வோம்? it. it பெய்யலாம் அப்படின்றோமா? ஸோ it may rain today. இன்றுவா? today. it may rain today. இன்னைக்கு மழை வரலாம், மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்கிறோம். நீ எங்களுடன் விளையாடலாம். நீ என்ன சொல்வோம்? you. விளையாடலாம். you may play எங்களுடன். அதனால் என்ன யூஸ் பண்ணுறோம்? with us. you may play with us. சிவா நாளை உனக்கு கால் பண்ணலாம். சிவா கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோமா? சிவா மே கால். உனக்கு என்ன சொல்வோம்? you tomorrow. சிவா may call you tomorrow. நீ இப்பொழுது போகலாம். நீ என்ன சொல்கிறோம்? you. போகலாம் அப்படின்றது என்ன? you may go. இப்பொழுது now. you may go now அப்படின்னு சொல்லலாம். நீ இப்பொழுது பாடலாம். you may sing now. you may sing now. இன்று மழை பெய்யலாம். it may rain today. நீ எங்களுடன் விளையாடலாம். you may play with us. சிவா நாளை உனக்கு கால் பண்ணலாம். சிவா may call you tomorrow. நீ இப்பொழுது போகலாம். you may go now. நீ இப்பொழுது பாடலாம். you may sing now. I hope that this video is very useful to you. If you like this video, hit a like button, share and subscribe this channel. Okay, meet you again.